பைக் டாக்ஸி அனுமதி சொதப்புகிறதா தமிழக அரசு? பைக் டாக்ஸி பற்றி கொள்கை முடிவு எடுக்கிற வர அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல அண்மையில தெரிவிச்சிருக்குது தமிழ்நாடு அரசு. அதே நேரத்துல மக்களிடையே பைக் டாக்ஸிகளுக்கான ஆதரவு அதிகரித்து வரும் சூழல்ல அது தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகளை உடனடியாக வகுத்து நடைமுறைப்படுத்தணுன்ற குரல்கள் வலுத்துள்ளன. பைக் டாக்ஸிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருந்தாலும் கூட தமிழகம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவற்றுக்கு ஒப்புதல் வழங்காத நிலையே இருக்கு. பைக் டாக்ஸி நிறுவனங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாத நிலையில அதோட ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதனை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதிபதிகள் CV கார்த்திகேயன், R சக்திவேல் அமர்வு முன்பா அண்மையில விசாரணைக்கு வந்தது. அப்ப பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்துவது தொடர்பா ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து, நிதித்துறை, சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விரிவான கொள்கை முடிவுகளை அரசு மேற்கொள்ற வரையிலும் பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி கிடையாதுன்னு, அதை மீறுபவர்கள் அபராதம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு நீதிமன்றத்துல தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி கிடையாதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுமான்னு, விபத்து ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்புன்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லாம பைக் டாக்ஸிகள் அனுமதிக்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்பது பற்றி உடனே தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. மலிவான கட்டணம், குறைந்த பயண நேரம் உள்ளிட்டவற்றால தான் கடந்த சில ஆண்டுகளாகவே பைக் டாக்ஸிகள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இந்த பைக் டாக்ஸிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. பயணிகள் பாதுகாப்பு குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. மோட்டார் வாகன சட்டத்துல இருசக்கர வாகனங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதை பற்றிய அம்சங்கள் இல்லாம இருந்தது. இந்த நிலையில 2018 டிசம்பர்ல நாடாளுமன்றத்துல சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அளித்த பதில்ல மோட்டார் வாகன சட்ட பிரிவு 72, 73 கீழே பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி அளிப்பதாக தகவல் இடம்பெற்றிருந்தது. தற்போது வர 16 மாநிலங்கள்ல மத்திய ஆட்சி பகுதிகள் இதற்கு ஒப்புதலும் வழங்கி இருக்கு. தற்போது உலக அளவுல அதிக கிக் பணியாளர்கள் உள்ள நாடாக இந்தியா இருக்கு. அவங்கள ஏறக்குறைய 50% பேர் வேறு பணியுடன் சேர்ந்து இதனை செய்து வருவதாகவே தெரியுது. குறிப்பா மாணவர்கள், நிரந்தர வேலை வாய்ப்பு தேடுவோர் இதுல ஈடுபட்டு பொருளாதார ரீதியில பயனடைஞ்சு வராங்க. அதனால பணியாளர்களும் பயனர்களும் ஒரு சேர அதிகரித்து வரும் ஒரு தொழிலை வரைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதற்கு ஏற்ப பயனர்களின் பாதுகாப்பு, வாகன பரிசோதனை, ஓட்டுநர்கள் மீதான நம்பகத்தன்மை உள்ளிட்டவற்றை உறுதிப்படுத்துற வகையிலான கண்காணிப்பு தொடர்பாக விரிவான விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட பணியாளர்களும் மக்களும் பயனடையும் வகையில இது பற்றி தமிழக அரசு உடனடியாக தன்னோட முடிவுகளை அறிவிக்க வேண்டும்னு சொல்லுது இந்து தமிழ் திசை தலையங்கம்.